ஆண்டவர் நம்மளை குறித்து மிகவும் கரிசனை உள்ள தேவன், அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த கடந்த ஆண்டில் பார்த்தீங்கன்னா, அந்த முடிகிற டைமில் சில காரியங்கள் ஆண்டவர் எனக்கு பேசினதை நான் அப்படியே உங்களுக்கு சொல்லிவிட்டு நான் வசனத்துக்குள்ளே போகிறேன். இந்த டிசம்பர் மாதம் கடைசி டைமில் இப்போது உதாரணத்துக்கு ஜெயசுதா சிஸ்டர் வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி நான் வந்து இந்த மாதிரி ஒரு டிசம்பரை நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. எனக்கு பேராக ஆண்டவர் சில காரியங்களை சொன்னதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு டிசம்பர் பார்த்ததே இல்லை, இந்த மாதிரி அப்பாவுக்கு இந்த மாதிரி ஆச்சு. நான் அது அவங்க சொல்லலை. அதுக்கு முன்னாடி வாரம்னு நினைக்கிறேன். அவங்க அப்பா விழுந்ததுக்கு அதுக்கு முன்னாடி வாரத்தில் அவங்களுக்கு வந்து கார் வந்து காலில் இடிச்சிச்சு. கார் வந்து அவங்களுக்கு காலில் இடிச்சிருந்தது. அதுக்கு சில ஒரு 2-3 மாதங்களுக்கு முன்னாடி பாம்பு நிறைய வீட்டுக்கிட்ட வந்துச்சு, பையன் இருக்கிற இடத்துலையே வந்துச்சுன்னு சொல்லி இந்த மாதிரிலாம் அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ அவங்களுக்கு அந்த ஒரு ஃபியர், ஒரு பயம் அவங்கள ஆட்கொண்டு இருந்தது. அப்படியே தொடர்ந்து இன்னுமே அவங்களுக்கு என்னென்னா, அந்த காரியங்களை நினைக்கும் போது நமக்கு ஏதாவது இப்படி கெட்டதாகவே நடந்துகிட்டே இருக்கே, என்னவா இருக்குமே அப்படின்னு, ஒருவேளை நம்ம சைடில் ஏதாவது பிரச்சனையான ஒரு குற்ற உணர்வும் இல்லைனா ஒரு அது மட்டும் இல்லாமல் ஒரு பயமும் அவங்களுக்கு என்னென்னா, நம்ம ஏன் இப்படி நடந்துக்கிட்டே இருக்குன்னு சொல்லி. ஆனால் ஆண்டவர் அவங்கள குறித்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, அவங்களுக்கு இந்த நெருக்கமெல்லாம் வரப்போகிற ஒரு மிகப்பெரிய விசாலத்துக்கான அடையாளமா கர்த்தர் அதை ஹல்லேலூயா, அதை ஆண்டவர் கொடுக்கல, பிசாசு அதை கொடுக்குறான். அப்படின்னா ஒரு பிரகாசமான காரியம் இல்லை, ஒரு பெரிய விசாலத்தை அவங்க பார்க்க போகிறாங்க. அதுக்காக அவங்க என்ன அதுக்கு முன்னாடி இதெல்லாம் வந்து என்ன சொல்லணும்னா, பிசாசு அவங்கள பயமுறுத்தலுக்காக. பயம் வந்துருச்சுன்னா என்ன ஆயிருங்க, விசுவாசமும் அங்கே நமக்கு ஆண்டவருக்குள்ளே இருக்கிற அந்த ஆவிக்குரிய உற்சாகமும் குறைஞ்சிரும் இல்லைங்களா. அந்த பயத்தை கொடுத்து அவர் மேல் இருக்கிற நம்பிக்கையும் விசுவாசத்தையும் குறைய பண்ணுறதுக்காக பிசாசு பண்ணுற வேலை தான் அது. ஏன்னா அவங்க ஒரு மிகப்பெரிய காரியத்தை, ஒரு பெரிய அற்புதத்தை, இல்லைனா ஆண்டவர் வச்சிருக்கிற ஒரு அடிக்கடி எனக்கு அவங்கள குறித்து அவங்க சொல்லும் போது ஆண்டவர் எனக்கு சொன்னது என்னன்னா, ஒரு பிரகாசத்தை, ஒரு விசாலத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதை வந்து கர்த்தர் இந்த ஆண்டில் உங்களுக்கு செய்ய போகிறாரு. சீக்கிரத்தில் அது உண்டாகும். சரி, ஓகே. அடுத்தது, இந்த கண்ணீரை பாட்டிலில் ஆண்டவர் பிடிச்சி வைக்கிறாரு அப்படின்னு சொல்லி வசனம் இருக்கு இல்லையா. தாவீது சொல்கிறான், எங்களுடைய கண்ணீர்கள்லாம் துருத்தியில் இருக்குன்னு சொல்லி. இது வந்து நான் ஒரு நாள் விடிய காலையில் ஆண்டவர் டிசம்பர் மாதம் தான் இவங்களுக்கெல்லாம் அந்த யூத்ஸ்க்கான ப்ரேயரை முடிச்சுட்டு நான் அப்படியே சில காரியங்களை யோசிச்சுட்டு டங்ஸ் பேசிகிட்டு இருக்கும்போது ஆண்டவர் வந்து எனக்கு நித்யா சிஸ்டர், ரதி சிஸ்டர் இவங்க 2 பேரையும் காமிச்சு இந்த 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 பார்ட்டை இந்த வசனத்தை ஆண்டவர் எனக்கு சொன்னார். என்னன்னா, உங்கள் கண்ணீரெல்லாம் அடிக்கடி நீங்கள் 2 பேரும் அப்படி நினைக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். கண்ணீரெல்லாம் ஆண்டவர் துருத்தியில் பிடிச்சு வச்சிருக்காரு அப்படிங்கிற ஒரு விசுவாசமும் அது மூலமாக ஆறுதலும் உங்களுக்கு உண்டாகுது. அதை நினச்சி நீங்கள் ரொம்பவே என்ன சொல்கிறது, சந்தோஷப்படுறீங்க. நிச்சயம் ஆண்டவர் எனக்கு பதில் கொடுப்பார். நான் இத்தனை நாள் சிந்தின கண்ணீரெல்லாம் என்னுடைய துருத்தியில் இருக்குது அப்படின்னு சொல்லி. அதுக்கு வந்து ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, உங்கள் 2 பேருக்கும் அந்த கண்ணீரை வச்சு ஆண்டவர் என்ன பண்ண போகிறாரு அப்படின்னா, அந்த கண்ணீர்களுக்கு பின்னாடி என்னெல்லாம் நடந்துச்சோ அதுக்கு ஈடாய் உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்க போகிறார், காம்பன்சேட் பண்ண போகிறார். அப்படின்னா கண்ணீரை வச்சு ஆண்டவர் என்ன பண்ண முடியும் இல்லையா. அந்த கண்ணீர் எதனால உண்டாச்சோ, பிசாசு எதை கொண்டு அந்த கண்ணீரை உங்களுக்கு வர வச்சானோ அது எல்லாமே அவர் குறித்து வைத்திருக்கிறார். அது ஒவ்வொன்றுக்கும் உங்களுக்கு பதில் கொடுப்பார். அது பிசாசுக்கு சரி கட்டப்படும், உங்களுக்கு அது ஆசீர்வாதமாய் கடந்து வரும். உங்கள் 2 பேருக்கும் ஆண்டவர் அதை இந்த ஆண்டு செய்ய போகிறார். நீங்கள் இவ்வளவு நாள் கண்ணீரோடு விதைச்சது எல்லாத்தையும் கம்பீரத்தோடு இந்த ஆண்டு அறுக்க போகிறீங்க. நீங்கள் 2 பேரும் கர்த்தர் அதை உங்களுக்கு இந்த ஆண்டில் செய்ய போகிறத நீங்கள் பார்க்க போகிறீங்க. நிச்சயமாக வந்து சாட்சியாக சொல்லுவேன். ஏன்னா நான் இதெல்லாம் எல்லாம் ஒவ்வொருத்தருக்காக ஜெபம் பண்ணி இவங்களுக்கு என்ன சொல்கிறீங்க ஆண்டவர், இவங்களுக்கு என்ன சொல்கிறீங்க ஆண்டவர்னு கேட்கல. நான் அந்நிய பாஷையில் பேசிகிட்டு இருக்கும்போது ஆண்டவர் இந்த இவங்களை காண்பித்து ஆண்டவர் சொன்னது என்னென்னா, இந்த அவங்களுடைய கண்ணீரெல்லாம் துருத்தியில் இருக்குன்னு சொல்லி அவங்க விசுவாசிக்கிறாங்க. அந்த ஒவ்வொரு கண்ணீருக்கும் கர்த்தர் உங்களுக்கு பதில் கொடுக்க போகிறார். பெரிய காரியங்களை நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஆண்டு அவருடைய நம்ம எல்லாருக்கும் அவருடைய அன்புல நிறைஞ்சு நம்ம கண்ணீர் விட்டால் ஒழிய வேற எதுக்கும் நம்ம அழுகவே போறதில்ல. நம்ம சிரித்து சந்தோஷமாய் அவர் சமூகத்தில் கொண்டாட போகிறோம். ஹல்லேலூயா. அந்த ஜாய், ஸ்பிரிட் ஆஃப் ஜாய் ஆண்டவர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அந்த கிருபை இருக்கு பார்த்தீங்களா, இந்த கிருபை தாவீது கருளன நிச்சயமான கிருபைகள். அந்த கிருபை ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா தாவீதுக்கு எப்படி இருந்துச்சுன்னா, அவன் ஆண்டவர் சமூகத்தில்
எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கிறவனா இருந்தான். ஹல்லேலூயா. கொண்டாடுகிறவனா. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ரொம்ப புலம்பும். ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா, ஆண்டவரே ஆண்டவரே என்ன இப்படி ஆயிடுச்சு, என்ன இப்படி கைவிட்டீரோ, உங்க முகத்தை திருப்பிட்டீங்களோ அப்படின்னு. இன்னொரு பக்கம் அவனுடைய என்ன சொல்லுங்க சந்தோஷத்தை நம்ம பார்க்க முடியும். ஆண்டவரே நீர் எவ்வளவு பெரியவர், உங்க கிருபை எப்படிப்பட்டது, நீர் வானத்தை ஜானளவாய் நீர் என்ன பண்ணீங்க, கையினால் அப்படியே ஒரு கம்பளத்தை, ஒரு பெட்ஷீட்டை, ஒரு பிளாங்கெட்டை விரிக்கிற மாதிரி நீங்க விரிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவருடைய அந்த கிரியேஷன்ஸ், அதாவது அவருடைய படைப்புகளையும் அவரையும் மிக என்ன சொல்றதுங்க, வேதத்துல அந்த மாதிரி யாருமே பார்க்கல. அப்படி ஆணு வாயை திறந்து பார்த்து நிறைய இடத்துல சொல்றான், நான் உங்களுடைய அந்த கிரிகளை பார்க்கும்போது நான் ஆ என்று சொன்னேன் அப்படின்றான். அப்போ அந்த மாதிரி ஒரு சந்தோஷத்துக்குள்ள ஆண்டவருடைய கிருபை இந்த ஆண்டு நம்மை நடத்த போகிறது. அதாவது நம்ம கிருபைக்குள்ள அப்படியே போக போக அந்த கிருபையை அனுபவிக்க நம்ம என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவருடைய சந்தோஷத்துல நம்ம கலிகூற போகிறோம். இந்த வருஷம் நமக்கு கலிகூறுகிற ஆண்டா இருக்க போகிறது. ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கண்ணீருக்கு பதிலாக உங்களுக்கு களிப்பை உண்டாக்குகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு என்ன பண்றேன், நித்திய உடன்படிக்கையாய் ஏற்படுத்துகிறேன். ஹல்லேலூயா. என்ன பண்றாருங்க, நித்திய உடன்படிக்கை. அப்போ ஆண்டவர் அந்த தாவீதுக்கு கொடுத்த அந்த கிருபைகளை எங்க அவர் நிறைவேற்றிட்டார்னா, இயேசு என்கிற அந்த நபர் மூலமாய் கிருபை நம்முடைய வாழ்க்கையில் வந்து விட்டது. ஹல்லேலூயா. அதுதான் அந்த நித்திய உடன்படிக்கை. அதுக்குள்ள போனா நிறைய உடன்படிக்கையை பத்தி, கிருபைகளை பத்தி இருக்கு. நம்ம அதை ரொம்ப டீட்டெயிலா இன்னைக்கு பார்க்க போறது இல்லை. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, அதை இயேசு கிறிஸ்து என்கிற அந்த நபர், அந்த பர்சன் மூலமா நமக்குள்ள என்ன பண்ணிட்டாருங்க, அந்த கிருபைகளை நமக்கு கொடுத்து விட்டார். ஹல்லேலூயா. அப்போ கிறிஸ்து எனக்குள் எப்படி இருக்காருன்னா கிருபையாய் இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் குறித்து வசனம் சொல்லுது, அவர் கிருபையின் ஆவியானவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ அந்த கிருபையின் ஆவியானவருடைய கிரியைகளை இந்த ஆண்டு நம்ம நிறைய பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் அசைவாடி கொண்டு இருக்கிறதுனால, அவர் நம்ம வாழ்க்கையில அவர் அசைவாடி அவர் காரியங்களை செய்கிறதுனால, நமக்குள்ள அவர் இருக்கிறதுனால, அவர் அசைவாடிட்டே இருக்கிறதுனால, அவர் சும்மா இருக்கிறதுல அவர் என்ன பண்றாருங்க, அசைவாடி கொண்டு இருக்கிறார். ஆழத்துல இருந்தது அங்கேயும் அசைவாடினாரு, ஜலத்தின் மேல அசைவாடினாரு. அப்படி அசைவாடுகிற அந்த ஆவியானவர் நமக்குள்ள அசைவாடுகிறார். நமக்குள் ஏராளமாய் அந்த கிருபை வெளிப்பட போகிறது இந்த ஆண்டு. ஹல்லேலூயா. நம்ம கிருபையை டேஸ்ட் பண்ண போறோம். அது அப்படியே டிராப் பை டிராப்பா அப்படியே என்ன சொல்லுதுங்க, கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு பருக்கையா சாப்பிட்ற மாதிரி ஒவ்வொன்றையும் மிஸ் பண்ணாம அவருடைய அன்பின் அகலம், நீளம், ஆழம், உயரத்தை நம்ம இந்த ஆண்டு நிறைய அனுபவிக்க போகிறோம். ஹல்லேலூயா. இப்போ தாவீது ஏசாயா 55:3 நம்ம இந்த வருஷத்துக்கென்று ஆண்டவர் நம்ம கொடுக்கிறாரு. தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை. அந்த கிருபை அப்படிங்கிறதுக்கு எபிரேய மொழியில் அங்கே என்ன போட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஹசத் அப்படிங்கிற ஒரு வார்த்தை போட்டிருக்கு. என்னதுங்க ஹசத் அப்படின்னா, என்னன்னா மனதுருகும் அன்பு, லவ்விங் கைண்ட்னஸ். இன்னொன்று மனதுருகும் அன்பு, அதே மாதிரி தொடர்ந்தேச்சியாய் நம்மை நேசிக்கிற அன்பு. ஹல்லேலூயா. தொடர்ந்து விடாப்பிடியாய், பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, விடாப்பிடியாய் நேசிக்கிற அன்பு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ அது என்னன்னா, அந்த ஹசத் என்னன்னா, நமக்கு ஸ்டெட்ஃபாஸ்ட் லவ், அது கம்பேஷனேட் லவ், மனதுருகிற அன்பு. இந்த ஆண்டு நம்ம நிறைய தேவனுடைய மனதுருக்கம், நம்மை குறித்து அவர் மனதுருகிறத நம்ம அவரோடு இல்லை அந்த உறவுல அனுபவிக்க போகிறோம். இந்த உறவுக்குள் மனதுருக்கம்னா, அப்போ கஷ்டப்படும் போது, இல்லைனா என்ன சொல்றதுங்க, நம்ம வேதனையா இருக்கும்போது, இல்லை நமக்கு கண்ணீர் வடிக்கும் பொழுது, அப்போ ஒரு அன்பு வந்து நம்மளை ஆற்றி தேற்றி அரவணைக்குது பார்த்தீங்களா, அது மட்டும்தான் மனதுருக்கம்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா? அப்படி இல்லை. அப்படின்னா இந்த ஆண்டு நம்ம நிறைய கஷ்டப்பட போகிறோமா, மனதுருக்கம்னு சொல்கிறீங்களே அப்படின்னா இல்லை. அந்த 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 லூக்கா 15 நம்ம பார்க்குறோம், அந்த மகன் இளையகுமாரன் வரப்போ எப்படி ஓடினாராம், மனதுருகி ஓடுகிறார். ஏன்னா அந்த பார்த்த சந்தோஷம், மகனை பார்த்த சந்தோஷம். ஹல்லேலூயா. திரும்பி வந்துட்டாங்கன்னு பார்த்த சந்தோஷத்துல அவனை கண்டு மனதுருகி, என் பையன் எங்கிட்டே வந்துட்டான்னு சொல்லி அவர் ஓடுறார் அந்த தகப்பன். ஹல்லேலூயா. நம்முடைய தகப்பனுடைய அன்பு நம்ம பார்க்கும் போதெல்லாம் என் பையன் அப்படின்னு ஒரு என் பிள்ளை அப்படின்னு உண்டாகுது பார்த்தீங்களா, அந்த மனதுருக்கத்தினால. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
நீங்கள் இத்தனை வருஷமா இல்லை போன வருஷம் வரையிலும், போன வருஷத்தில் கூட இந்த 2024 மட்டுமே குறிப்பிட்டு எடுத்து எனக்கு நிறைய பிசாசு என்னை துரத்திக்கிட்டே இருந்தான்னு சொல்லலாம். ஆனால் இந்த ஆண்டு ஆண்டவர் நம்மை துரத்தி பின்னாடி வந்துக்கிட்டே நன்மையும் கிருபையினால் நிறைந்தவராய் அவருடைய கிருபையோடு கூட நம்மை துரத்தி 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 வந்து நேசிக்கிறதை நம்ம பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது எல்லா ஆண்டும் நடக்கிறதா நான் சொல்றது. அப்படிப்பட்ட அன்பை நம்ம உணரப்போகிறோம். அதற்காக ஆண்டவர் நம்முடைய மனக்கண்களை திறக்கிறார். ஹல்லேலூயா. தாவீது எப்படி ஆண்டவரை பார்த்தானோ, ஹல்லேலூயா, தாவீது கருளன ஒரு நிச்சயமான கிருபை இல்ல, ஒரு ரொம்ப முக்கியமான கிருபை என்னன்னா அவரை பார்க்கிற பார்வை. ஹல்லேலூயா. எல்லாரும் அவர் எப்படி பார்த்தாங்க, ஆனா இவனுக்கு மட்டும் அவனுடைய கண்களுக்கு ஆண்டவர் எப்படி தெரிஞ்சாரோ, அவனுடைய மனக்கண்கள் ஆண்டவர் எப்படி தெரிஞ்சாரோ அப்படியே நமக்கும் அவரை முகமுகமாய், அவரை பேராய், அவருடைய இருதயத்தை அறிந்து கொண்டு நேசிக்கிற நேசத்துக்குள் நம்ம கடந்து போக போகிறோம். எத்தனை பேர் இது விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேருக்கு சந்தோஷம் இது? அல்லேலூயா. நம்ம அவருக்குள் ஆழமாய் போய் இந்த ஆண்டு அவருடைய அன்பை அதிகமாய் ருசிக்க போகிறோம். யோசிச்சு பாருங்க, இப்போ அந்த கோலியாத்துக்கு எதிராக இவன் போகிற இடத்துல என்ன சொல்றான், அவனுக்குள்ள அந்த கிருபை இருக்கிறது. ஏற்கனவே நான் ஒரு கரடியும் ஒரு என்ன சொல்றதுங்க சிங்கத்தையும் நான் கொன்றிருக்கேன், அதனால அப்பெல்லாம் எனக்கு ஆண்டவர் எனக்கு உதவி செஞ்சாரு, நிச்சயம் இவனையும் வீழ்த்த, இந்த பெலிஸ்தனையும் வீழ்த்த ஆண்டவர் எனக்கு உதவி செய்வாருன்னு சொல்லி, தேவனாகிய கர்த்தர் எனக்கு உதவி செய்வார்னு சொல்லி அவன் சவுல்கிட்ட சொல்றான். அப்போ அங்க போய் நிக்கிறான். அவன் அதுக்கு முன்னாடி எதுவுமே அவன் என்ன சொல்றதுங்க கவன்கள் யூஸ் பண்ணி அந்த சிங்கத்தையோ அந்த கரடியோ அவன் என்ன பண்ணலைங்க, கொல்லல. புரியுதுங்களா உங்களுக்கு? அவன் சாதாரண என்ன பண்றான், ஒரு மேய்ப்பனுடைய தடியை, அது என்ன வச்சிருந்தா நமக்கு எதனால கொன்னான்னு பைபிள் இல்லை, ஆனா வேத வல்லுநர்கள் சொல்றது அதான். அவன் யூஸ் பண்ணியிருந்தா அவன் கிட்ட இருந்த அந்த சாதாரண தடி, அந்த மேய்ப்பர் யூஸ் பண்ற அந்த கோல், அதை தான் அவன் பயன்படுத்தியிருக்க முடியும். ஹல்லேலூயா. அந்த சாதாரணமா நம்ம கையில் என்ன இருக்கோ அதன் மேல் கர்த்தருடைய கிருபை வருகிற பொழுது அது சிங்கமோ கரடியோ நம்ம அசாதாரணமாய் அதை கொன்று போட முடியும். ஹல்லேலூயா. நம்ம கையில ஒண்ணுமே இல்லாம இருக்கலாம், இல்ல ஏதோ கொஞ்சம் இருக்கலாம், அந்த கொஞ்சத்தை கொண்டு, புரியுதுங்களா, அவன் சொல்றான் கொஞ்சம் ஆடுகளை நான் மேய்ச்சிட்டு இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆனா அந்த கொஞ்சம் ஆடுகளை மேய்த்து கொண்டு இருக்கிறவன்ட்ட ஏதோ ஒரு குச்சி இருக்கு பாத்தீங்களா, அதை கொண்டு அந்த கரடியும் சிங்கத்தையும் எப்படி முறியடிக்க வைத்தாரோ அதே தேவன் அவனுக்குள்ள இருந்த அந்த கிருபை எப்படி அவனுக்கு அது உதவி செய்ததோ அது மாதிரி நம்ம மேல இருக்கிற அந்த கிருபை, நமக்குள்ள இருக்கிற அந்த கிருபை ஆவியானவர், நமக்குள்ள இருக்கிற கிருபையாக இயேசு கிறிஸ்து நம்ம கிட்ட என்ன இருக்கோ, பக்கத்துல பார்த்து உங்கள்கிட்ட என்ன இருக்கோ, என்ன சிம்பிளா இருந்தாலும் சரி, அது எவ்வளவு வீக்கா இருந்தாலும் சரி, அதை கொண்டு நீங்கள் சிங்கங்களையும் கரடிகளையும் கொன்று போடுவீர்கள். அப்படின்னா எதிராய் வருகிற எல்லாவற்றையும் வீழ்த்துவதற்கு நம்ம கிட்ட இருக்கிற சிம்பிளான வீக்கானதை யூஸ் பண்ணி ஆண்டவர் என்ன பண்ணுவாருங்க, அதை வீழ்த்த செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படின்னா நான் என்ன சொல்றேன், உங்கள்கிட்ட இவ்வளவுதான் இருக்கு, இல்லைன்னா உங்களுடைய பலவீனம் எதுவோ அதையே பலனாய் மாற்றி ஆண்டவர் என்ன பண்ணுவாருங்க, நீங்க வீழ்ந்து போகாம அவனை வீழ்த்த செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த தடியை கொண்டு அவனால கொன்று போட முடியுமா? அவனுக்கு எப்படி அப்படிப்பட்ட பலன் வந்ததுன்னா அதுதான் ஆண்டவருடைய கிருபை. இந்த ஆண்டு என்ன கொண்டா நீங்க இதை செஞ்சீங்க, எனக்கா நான் இப்படி நினைச்சே பார்க்கல இதை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு, சாட்சி சொல்லக்கூடிய அளவுக்கு அவருடைய கிருபை நம்மில் ஏராளமாய் அவர் பொழிய பண்ணுங்க. ஹல்லேலூயா. அந்த கிருபையினால சிம்பிளா நம்ம எப்படி அவன் அந்த கரடியும் சிங்கத்தையும் கொண்டு போட்டானோ அது மாதிரி சிம்பிளா ஈஸியா நம்ம எல்லாவற்றையும் செய்து முடிக்க முடியும். ஹல்லேலூயா. அடுத்தது அவன் கோலியாத்துக்கிட்ட வரான். கோலியாத்துக்கிட்ட வரும்போது என்ன ஆகுது, அவன் கவன்கல்ல யூஸ் பண்றான். ஆனா அந்த கவன்கல்ல அவன் எவ்வளவு ஃபோர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கணும், அந்த கவன்னால அதை சுத்தி அடிக்கும் போது அவன் நெத்தியில போய் அது படுது அப்படின்னா அதுக்கு முன்னாடி அவன் பிராக்டிஸ் எடுத்திருந்தானா, இல்லை அதுக்கு முன்னாடி அவன் எங்கேயாவது அதை பயன்படுத்தியிருந்தானா, அது எங்கேயுமே பைபிள் இல்லை. ஆனால் அவனை கொண்டு ஆண்டவர் என்ன பண்ணார், அவனுக்கு ஒரு திட்டத்தை கொடுக்குறார். அவன் எல்லாம் சவுளுடைய உடையெல்லாம் கொடுக்குறாங்க, வாளெல்லாம் கொடுக்குறாங்க, அவனுக்கு ஈட்டியெல்லாம் கொடுத்து சவுளுடைய ஆடையெல்லாம் கொடுத்து இதெல்லாம் போட்டு அந்த போர் செய்ய போகிறப்போ கொடுக்குற அந்த ஆடை அந்த என்ன சொல்லுங்க சோல்ஜர்ஸ் போடக்கூடிய அதெல்லாம் போட்டுட்டு நீ போய் அடின்னு சொல்கிறான். அவன் போட்டு பார்த்துட்டு என்னால் இது போட முடியல, இது எனக்கு செட் ஆகாதுன்னு சொல்லி என்ன பண்ணுறான், போய் கூழாங்கல்லாம் எடுக்கிறான். அதுதான் ஆண்டவர் உங்களை கொண்டு உங்களிடத்தில் இருக்கிறதையே பயன்படுத்தி எவ்வளவு பெரிய கோலியாத்தையும் வீழ்த்த அந்த கிருபையும் நமக்கு போதுமானதா இருக்கிறது.
அல்லேலூயா. இந்த ஆண்டு கோலியாத்துக்களை நம்ம எளிதாய் வீழ்த்த போகிறோம். அதாவது இவ்வளவு வருஷம் எதெல்லாம் போராட்டமா பார்த்தீங்களோ அதெல்லாம் இந்த ஆண்டு முகம் குப்புற வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் நமக்குள் இருப்பதனால நமக்கு முன்னாடி அடிபணிந்து விழுவதை நம்ம பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் நமக்கு சொல்றாரு. ஹல்லேலூயா. தீர்க்கதரிசனமா என்ன சொல்றாருன்னா, கோலியாத்துக்களை எளிதாய் வீழ்த்த போறோம். போராட்டம் போராட்டம், பிரச்சனை, காரியங்கள் கஷ்டமா இருக்கு, இது முடியல அது முடியலன்னு நம்ம புலம்ப போறது இல்ல. புலம்பலை கர்த்தர் களிப்பாய் மாற்றுகிறார். ஆனந்த களிப்பாய். எப்படிப்பட்ட ஆனந்த களிப்பாய் அவர் மாற்றுகிறார்னா, நம்ம ரதங்களையோ குதிரைகளையோ ஈட்டியோ வில்லையோ நம்ம நம்பல, அவரை நம்புறோம். அவன் சொல்றான், நான் தேவனுடைய நாமத்தினால் வந்திருக்கிறேன். அந்த நாமத்தை நம்பி கிருபையினாலே அவன் என்ன பண்ணான், ஒரு கவன்கல்ல கொண்டு வந்து என்ன பண்ணிட்டாங்க, அவனை அடிச்சு வீழ்த்திட்டான். விழுந்ததுக்கு அப்புறம் அவன் போய் அவனுடைய என்ன சொல்றதுங்க பட்டயத்தை எடுத்து அவனை கொன்னான். ஆனா அதுக்கு முன்னாடி அவனை வீழ்த்துறதுக்கு அவன்கிட்ட என்ன இருக்கோ, உங்க பக்கத்துல பாசல உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை வைத்து அதை பயன்படுத்தி கிருபையினாலே நீங்கள் ஜெயிப்பீர்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் அவனுடைய என்ன சொல்றாங்க புகழே அப்படியே மாறிடுச்சு, அவனுடைய பேரே மாறிடுச்சு. இவன் ஆடு மேய்க்கிறவன் அப்படிங்கிற அந்த அடையாளத்தை அன்றைக்கு கர்த்தர் மாற்றினார். ஹல்லேலூயா. இந்த ஆண்டு நம்முடைய அடையாளம் மாறுகிறது. முதல்ல நமக்கே நம்முடைய அடையாளத்தை பத்தின ஒரு உணர்வு உண்டாகுது. நான் கிறிஸ்துவுக்குள் எப்படி இருக்கிறேன் அப்படிங்கிற அந்த அடையாளத்துக்குள்ள ஆழமாய் நம்ம கடந்து போகிறோம். நம்மளை கண்ணீர் சிந்துறவங்கிறாங்க, இல்லைனா பிரச்சனையில் வாழ்கிறவங்களோ, இல்லைனா கடன் இருக்கிறவங்களா, இல்லைனா கஷ்டத்திலேயே எந்நேரம் இருக்கிறவங்களா, எனக்கு அவங்க இல்லை இவங்க இல்லை, நான் தனியாக இருக்கிறேன், என்னால் முடியாது, இப்படிப்பட்ட அடையாளத்தை எல்லாம் நம்ம பார்க்க போகிறதே இல்லை. நம்ம மனக்கண்கள் ஆண்டவர் திறக்கிறாரு. என்னன்னா, நம்ம கிறிஸ்துவுக்குள் யாராய் இருக்கிறோம், அவருடைய கிருபை நமக்கு எவ்வளவாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அந்த கிருபையின் மூலமாய் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிற பார்வையை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். அவன் ஆண்டவரை பார்த்தான். என்னன்னு பார்த்தான், அவர் என்ன, நான் ஈட்டினாலும் இல்லை இந்த ஈட்டி மற்றதெல்லாம் எடுத்துட்டு எந்த பொருளையும் நம்பி நான் வரல, அவருடைய நாமத்தை நான் நம்பி வந்திருக்கிறேன். கிருபை என்ன பண்ணும்னா, அவரையே நம்ம பற்றி பிடித்து கொள்ள வைக்கும். ஹல்லேலூயா. அவரை மட்டுமே சார்ந்து கொள்ள வைக்கும். அதனால தான் பவுல்ட்ட ஆண்டவர் சொல்றார். என்ன சொல்றாரு, பவுலே சொல்றான், என்னுடைய பலவீனத்துல நான் சந்தோஷமா இருக்கேன். ஏன்னா என் பலவீனத்தில் அவருடைய பலன், அவருடைய கிருபை எனக்கு போதும். பலவீனத்தில் அவருடைய பலன் எனக்கு பூரணமாய் விளங்குங்கிறது அவனுக்கு சந்தோஷம். எந்த பலவீனமா இருந்தாலும் சரி, அவருடைய கிருபை நமக்கு போதும். எல்லாரும் சொல்லுங்க, அவருடைய கிருபை எனக்கு போதும், அவருடைய கிருபை எனக்கு போதும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ இது மனதுருகுகிற அன்பு. இந்த அன்பு எப்படிப்பட்டதுன்னா, வாசிங்க, இது விடாப்பிடியான அன்பு. லூக்கா 15ஆம் அதிகாரம் எடுத்து வாசிங்க. 1, 2, 3 வாசிங்க பார்க்கலாம். என்றார்கள். வாசிங்க. 100 ஆடுகளை உடையவனாயிருந்து காணாமற் போனால் வனாந்தரத்திலே விட்டு காணாமற் போன ஆட்டை கண்டுபிடிக்கும் அளவும் தேடி திரியானோ. ஹல்லேலூயா. இதுதான் அந்த விடாப்பிடியான அன்பு. ஹல்லேலூயா. 99 எனக்கு இருக்குல்ல அப்படிங்கிறது இல்லை. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய கிருபை என்னன்னா, அந்த விடாப்பிடியான அன்பு என்னன்னா, எனக்கு அந்த ஒன்று வேணும். ஹல்லேலூயா. அவருக்கு நம்ம வேணும்னு சொல்லி விடாப்பிடியாய் நம்மை நேசிக்கிறார். ஹல்லேலூயா. நான் பழைய ஏற்பாட்டில் யாக்கோபு என்ன பண்ணாங்க, ஆசீர்வதித்தால் ஒழிய நானும் போக விடேன்னு சொன்னான். ஹல்லேலூயா. இங்கே நமக்கு அவர் நான் உங்களை ஆசீர்வதிக்காம விடவே மாட்டேன்னு சொல்லி விடாப்பிடியாய் நம்மை பற்றி இருக்கிறார். அதுதான் கிருபை. ஹல்லேலூயா. அதுதான் கிருபை. என்னன்னா, நான் என் பிள்ளையை ஆசீர்வதிச்சே தீருவேன், நான் என் பிள்ளையை விடுவித்தே தீருவேன், நான் என் பிள்ளையை பயன்படுத்தியே தீருவேன்னு சொல்லி அவருடைய அன்பு விடாப்பிடியாய் நம்மை துரத்தி கொண்டே இருக்கிறது. அந்த அன்பை இன்னைக்கு நாம பார்க்க போகிறோம். பிசாசு நம்மை அழிக்க
பல ரூபத்துல பல விதத்துல 7 மடங்கு அக்கினியே அவன் கூட்ட தயாராகிறான். அப்போ நம்மை உண்டாக்கினவர், படைத்தவர், நம்மை தெரிந்து கொண்டவர் எவ்வளவு தீவிரமாய் நம்மை நேசிக்க, நம்மை விடுவிக்க, நம்மை ஜெயிக்க வைக்க அவரால் கூடும் என்று யோசிச்சு பாருங்களேன். ஹல்லேலூயா. அது அவன் அழிக்க நினைக்கிற அவனுக்கே அவ்வளவு ஒரு தீவிரம் இருக்கிற பொழுது அந்த 7 மடங்கா கூட்டினாலும் உள்ள ஒண்ணுமே ஆகாம நின்னாங்க பாத்தீங்களா? அந்த மாதிரிதான் இந்த வருஷம் அவனுடைய தீவிரம் கூட கூட இவருடைய அன்பின் தீவிரம் நம்ம மேல கூடிக்கொண்டே இருக்கும். அந்த கிருபையுடைய வல்லமை கூடிக்கொண்டே இருக்கும். அந்த கிருபையுடைய சக்தி, அந்த கிருபையுடைய பவர் நமக்குள்ளிருந்து அதிகரித்து கொண்டே இருக்கும். எந்த தண்ணியும், எந்த அக்கினியும், எந்த தீயும் நம்மை ஒண்ணுமே பண்ண முடியாது. ஒரு சேதமும் இல்லாத ஆண்டாய் நாம் இந்த ஆண்டுல அவருடைய கிருபையினால் நம்ம நிலை நிற்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது அந்த அன்பு, அந்த கிருபை ஆகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்றாருன்னா நம்மளை விடாப்பிடியா அவர் என்ன சொல்றதுங்க, நான் என் பிள்ளை நான் விடவே மாட்டேன்னு சொல்லி அவர் அப்படியே என்ன பண்றாருங்க, ஒவ்வொரு நாளும் நம்மை துரத்தி கொண்டே இருக்கிறார். இதை கேட்கும் போது தோணும் நமக்கு, அதெல்லாம் இப்படி சாத்தியமா? அப்படி நிஜமா ஆண்டவர் இருப்பாரா? மனுஷனே என்ன பண்றாங்க, மனுஷன் கொஞ்ச நாள் சொல்லி பார்க்குறான், சரி ஓகே இவங்களாம் கேட்க மாட்டாங்க. கர்த்தருடைய அன்பு அப்படி அல்ல. எஸ்பெஷலா அந்த ஹசட் சொல்ற பார்த்தீங்களா, அந்த ஸ்டெட்ஃபாஸ்ட் லவ், அது விடாப்பிடியான அன்பு இருக்கு பார்த்தீங்களா, தொடர்ந்தேர்ச்சியான அன்பு திரும்ப 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 மாறுகிற வரையிலும், விட்டு கொடுக்கிற வரையிலும் நம்மை பின்தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. என்ன நடந்தாலும் சரி அவர் சான்ஸ் கொடுத்துட்டே இருக்காருங்க. அவரு விட்டு விலகி போகிறவர் அல்ல. நம்ம விலகி போனாலும் துரத்தி பிடித்து வந்து என்ன பண்றாருங்க, அவனை என்ன பண்றாரு, அப்படியே ஓடி வந்து கழுத்தை கட்டி முத்தத்தை கொடுத்தாராம். ஹல்லேலூயா. அந்த 15 அந்த வசனத்தை வாசிங்க. அந்த இளையகுமாரன் ரைட் சைடில் வரும் பாருங்க, அதே பகுதி, அங்கதான் கொஞ்சம் மேல, அதுக்கு முன்னாடி மேல, அது வஸ்திரம் எழுந்து புறப்பட்டு தூரத்தில் வரும்போதே தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி கட்டிக்கொண்டு முத்தம் செய்தான் இருக்கு. ஒரு டிரான்ஸ்லேஷன்ல இங்கிலீஷ்ல போட்டிருக்கு, முத்தங்கள் கொடுத்துக்கிட்டே இருந்தானா, விடாம முத்தம் கொடுத்துக்கிட்டே இருந்தானா. ஹல்லேலூயா. அப்போ ஓடி வராரு. ஹல்லேலூயா. அதான் விடாப்பிடியான அன்பு என்ன பண்ணது, இறுக கட்டி கொள்ளுகிறது. இந்த ஆண்டு அந்த இறுக கட்டி கொள்ளுகிற அன்பை, அந்த மனதுருகிற அன்பை, அந்த முத்தங்களை கொடுத்து கொண்டே இருக்கிற அன்பை நம்ம உணர போகிறோம், அதை பார்க்க போகிறோம். நமக்கு காலையில எந்திரிச்சா இன்னைக்கு என்ன பண்ண போறோம், எப்படி இந்த நாளை ஓட்ட போறோம், எப்படி சமாளிக்க போறோம், எப்படி அந்த மனுஷனை சமாளிக்க போறோம், எப்படி இந்த தேவைகளை சந்திக்க போகிறோங்கிறதெல்லாம் தாண்டி அவருடைய முத்தங்களால் நிறைகிற காலை பொழுதா இருக்க போகுது. அதை நம்ம தான் உணரணும். இதை ஆண்டவர் செஞ்சு தான் இருக்காரு. அப்போ நம்ம எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் அந்த கஷ்டத்துல, அந்த பிரச்சனையில, அந்த பாடுகள்ல அவருடைய அன்புக்குள்ள மூழ்கி திளைக்கிறப்போ எல்லாவற்றையும் அவருடைய கிருபையின் மூலமாய் நம்ம ஜெயிக்க முடியும். அப்போ அந்த ஆண்டவர் இந்த கடைசி வருஷ கடைசியில, போன வருஷ கடைசியில சொன்னதான், நம்மளுடைய சிரிப்பு, நம்முடைய சந்தோஷத்துக்காக அவர் ஏங்கி கொண்டிருக்கிறார், பார்த்து கொண்டே இருக்கிறார். என் பிள்ளைங்க சிரிச்சு சந்தோஷமா வாழணும். அது ஆண்டவருடைய இந்த ஆண்டு, அதுதான் ஆண்டவர் நமக்கு செய்ய போகிறார். அந்த கிருபையில நம்ம கிருபையை என்ஜாய் பண்ண என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அப்படியே அந்த சந்தோஷத்துக்கு, கர்த்தர் கொடுக்கிற சந்தோஷத்துக்குள் நம்ம கடந்து போகிறோம். ஹல்லேலூயா. நம்ம கண்ணீரில மூழ்கி, இல்லைனா அப்படியே கஷ்டத்துல வாடி போய், அதெல்லாம் போன வருஷத்தோடவே என்ன பண்ணிரும், நம்ம தூக்கி வீசிட்டோம், போதும் அதெல்லாம். ஆண்டவர் இந்த ஆண்டு நம்முடைய பிள்ளைங்க, நம்ம பெற்றெடுத்த பிள்ளைங்க, அவங்களோட முகம் லைட்டா வாடுனாவே என்னாச்சு நமக்கு ஒரு அட்டென்ஷன் அவங்க மேல வருது. கேட்குறோம், என்னாச்சு, ஏன் இப்படி இருக்கு, என்ன பிரச்சனை அப்படின்னு. ஆனா நம்ம அப்படி இருக்கிறப்போ ஆண்டவர் எவ்வளவு அதிகமாய் அவருக்கு அது இருக்குன்னு யோசிச்சு. அதான் மனதுருகுகிற அன்பு. ஹல்லேலூயா. அவர் என்ன பண்றாரு, நம்மளை இந்த ஆண்டு நம்ம கிட்ட எதிர்பார்க்கறது எல்லாம் என்னன்னா, ஆனந்த தைலத்தினால நிறைஞ்சு நம்ம அப்படியே அவருக்குள்ள சந்தோஷமா இருக்கணும். அதான் தாவீது கிருபைகள்ல ஒண்ணு என்னன்னா, எப்பொழுதும் துதிச்சு, எப்பொழுதும் அவருக்குள்ள ஆடி பாடி சந்தோஷமா இருக்கிறது. ஹல்லேலூயா.
இத்தனை பேர் அதை செய்ய போறீங்க. நிறைய துதிச்சுக்கிட்டே இருங்க, நிறைய பாடிக்கிட்டே இருங்க, அவரோடு சேர்ந்து நடனம் ஆடிக்கிட்டே இருங்க. அவருடைய முத்தங்களால் அப்படியே நம்மை நிறைத்து கொண்டே இருப்பார். நம்ம எவ்வளவு பாடா இருந்தாலும் சரி, அது நம்மளை அசைக்கவே முடியாத அளவுக்கு இந்த கிருபை நமக்கு அவர் மேல் ஒரு விசுவாசத்தையும் தைரியத்தையும், அவர் மேல ஒரு நம்பிக்கையும், அவருடைய வார்த்தையை இறுக பற்றிக் கொள்ளவும் நமக்கு உதவி செய்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? அப்போ என்னன்னா, ஆண்டவர் இந்த வருஷத்துல நம்மளை சந்தோஷமா அந்த கலிகூறுதலுக்குள்ள வைக்க விரும்புறார். அதுக்கு தான் அவர் நமக்குள்ள இருக்கிறார். நம்ம தேவன் சந்தோஷத்தின் தேவன். நம்முடைய தேவன் என்ன எப்படிப்பட்டவருங்க? சந்தோஷத்தின் தேவன். அவர் கலிகூறுதலின் தேவன், அவர் கொண்டாட்டத்தின் தேவன். அவரை கொண்டாட அவர் கிருபையை கொண்டாட நம்ம வாழ்க்கையில கொண்டாட்டம் பெருகி கொண்டே போகும். நம்ம பிரச்சனைகள் இருக்கலாம், இன்னும் சரியாகாம இருக்கலாம். அது கொஞ்ச நாளைக்கு இந்த வருஷம் நம்ம கூடவே வரலாம். ஆனா அந்த பிரச்சனையை பார்க்கிற அந்த பார்வையை இந்த ஆண்டு அந்த ஆண்டவருடைய கிருபை நம்ம பார்வையை அவர் மேல் திருப்புகிறது. அப்படின்னா அவ்வளவு அன்பா என் மேலன்னு சொல்லி அவர் மேல உங்க கண்ணை நம்ம வைக்க போறோம். நம்ம எல்லாரும் நம்ம கண்களை அவர் மேல வைக்க போறோம். அவ்வளவு நேசமா என் மேலன்னு அப்படியே அதை பார்த்து ஆண்டவரோடு நெருங்க இந்த பாடுகள், இந்த பிரச்சனை எல்லாம் இங்க இருந்தது எங்க போச்சுங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைக்குள் கர்த்தர் நம்மை மாற்றுகிறார், நடத்துகிறார். ஹல்லேலூயா. எங்க இருந்ததை காணோம் அப்படிங்கிற மாதிரி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, அந்த படகுல புயல் வீசிட்டு இருக்க டைம்ல இவர் தூங்கிட்டு இருக்காரு. அப்போ போய் என்ன சொல்றாங்க, அந்த சீஷர்கள் போய் எழுப்பி என்ன சொல்றாங்க? ஆண்டவரே, நாங்கெல்லாம் மடிந்து போகிறோம். ஐயரே, நாங்கள் மடிந்து போகிறோம், உமக்கு கவலை இல்லையா? ஹல்லேலூயா. கவனிங்க, நாங்கள் மடிந்து போகிறோம், உமக்கு, நாங்க வேற நீங்க வேறங்கிற அந்த உறவே கிடையாது. ஹல்லேலூயா. இப்போ எங்களுக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு, நாங்க இப்படி சாகுறோமே, எங்களுக்கு இவ்வளவு கஷ்டப்படுறேனே, நான் இவ்வளவு கண்ணீர் வடிக்கிறேன், இவ்வளவு பாடுகளுக்குள்ள போயிட்டு இருக்கேனே, உங்களுக்கு கவலை இல்லையா? அப்படி இல்லை, அவரும் நாமும் ஒன்றாய் இணைந்து இருக்கிறோம். அந்த மாதிரி அந்த சிலுவைக்கு முன்னாடி அவங்களுக்கு நடந்ததே அது மாதிரி இல்லை. இப்போ சிலுவைக்கு அப்புறம் அவர் உள்ளே வந்து கலந்து இருக்கிறார். ஆண்டவரே, உமக்கு கவலை இல்லையான்னு இல்லை, எனக்கு எதெல்லாம் டிஸ்டர்பன்ஸா இருக்கோ, எதெல்லாம் என்னை அச்சுறுத்துதோ, எதெல்லாம் எனக்கு பயம் காட்டுதோ, எதெல்லாம் என்னைய டார்ச்சர் பண்ணுதோ, அதெல்லாம் அவரையும் தொடுகிறது, அவரையும் பாதிக்கிறது. ஹல்லேலூயா. எதெல்லாம் என்ன உழுக்குதோ, அசைக்குதோ, அது எல்லாமே அவரையும் தொடுகிறது. ஹல்லேலூயா. அப்போ என்னன்னா, அவருடைய அன்பு இந்த ஆண்டு எப்படி நம்ம பார்க்கணும்னா, நான் வேறு அவரு வேறு இல்லை, யான் உணர்கிறதெல்லாம் அவரும் உணர்கிறாரு, நானு பரிதவிக்கிறதெல்லாம் அவருக்கும் பரிதவிப்பா மாறுகிறதா, என்னுடைய கஷ்டமெல்லாம் அவருக்கும் என்னவா இருக்கு, கஷ்டமா இருக்கு. ஆனா அதுக்கு பதில அதை எல்லாத்தையும் எடுத்துட்டு இந்த கிருபை என்ன பண்ணுதுன்னா, எக்ஸ்சேஞ்ச் பண்றாரு. அவருடைய அன்பினால நிறைக்கிறாரு, சமாதானத்தினால நிறைக்கிறாரு, அவருடைய சந்தோஷத்தினால என்னை நிறைக்கிறாரு. அந்த அன்புக்குள்ள நான் போக 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 அப்படியே கிருபை என்னை சூழ்ந்து கொள்கிறது. அதான் சங்கீதம் 34 தாவீது சொல்றாரு. என்ன சொல்றாருங்க? உம்மை நம்புகிறவர்களை உமது அன்பு சூழ்ந்து கொள்ளும். அன்பு சூழ்ந்து கொள்றப்போ என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, எந்த பக்கம் திரும்பினாலும் நான் என்ன பண்றேன்? அவருடைய அன்பையே பார்க்கிறேன், அவருடைய மனதுருக்கத்தையே பார்க்கிறேன், அவருடைய இரக்கத்தையே பார்க்கிறேன், அவருடைய தயவையே பார்க்கிறேன். ஹல்லேலூயா. எனக்கு பிரச்சனைகள் தெரியல, என்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் எடுத்துக்கொண்டு அவருடைய கிருபையால் என்ன பண்ணிட்டாருங்க? சூழ்ந்து இருக்கிறார். நான் இப்போ அவருடைய அன்பை மட்டும்தான் பார்க்குறேன். நான் கையை நீட்டினா டச் பண்ணுறதெல்லாம், நான் திரும்பினா நான் போகிறதெல்லாம், நான் பார்க்குறதெல்லாம், எல்லா இடத்திலும் அவருடைய அன்பு என்னை சூழ்ந்து கொண்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. கைவத்தி நன்றி சொல்லுங்க. கிருபைக்காக நன்றி ஆண்டவரே, இரக்கத்திற்காக நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்தது வாசிங்க, உபாகமம் வாசிட்டு அங்க போறோம். உபாகமம் 7:9 வாசிங்க பார்க்கலாம். உபாகமம் 7:9. தேங்க்யூ லார்ட். ஆகையால் உன் தேவனாகிய கர்த்தரை தேவன் என்றும் ஆயிரம் தலைமுறை மட்டும் ஹல்லேலூயா. உடன்படிக்கையும் தயவையும். நல்லா பாருங்க. ஆகையால் உன் தேவனாகிய கர்த்தரே தேவன் என்றும் தம்மில் அன்பு கூர்ந்து தமது கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு 1000 தலைமுறை மட்டும் உடன்படிக்கையையும்
தயவையும் காக்கிற உண்மையுள்ள தேவன். ஹல்லேலூயா.